ஒரே ஒரு தடவை அம்மைய வந்து பார்த்துட்டு போயிட்டு போல. நான் என்னப்பா சரி எத்தனை தடவை கேட்டா பார்த்தாச்சு தெரியுமா? அம்மைய பார்க்க போறேன்னு சொன்னாலே முழு முழு தானடா இருக்குன்னு. அப்ப நான் என்ன செய்யறது? நீங்க தானப்ப நல்ல பையன், என்ன கல்யாணம் பண்ணி வச்சு இங்க அவிய என்னெல்லாம் பாடுபடுத்தினான்னு தெரியுமா? நீ ஒரு தடவை கேட்டு வருமால அம்மாக்கு ஒன்ன பார்க்கணும் பாரச்சியா பார்த்து அவன் சாவு பின்ன ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போயிருமால. இது இப்ப செத்த பிறகு வந்துருந்துட்டு பாருச்சு நம்மள பிரயோஜனம். கடைசியா ஒன்ன பார்க்கணும் நம்மள ஆசைப்படியா எப்படி எங்களும் அம்மாவோட இது இப்ப நான் இங்கிட்டு வரணும் அவியல வேண்டான்னு வச்சுட்டு வாப்பா வரணும். நான் என்ன செய்யாதப்பா? எல்லாம் எனக்கு பத்தி அப்பா வேண்டாம். நான் ஒரு தடவை மறுமண்ட பேசி பார்க்கட்டாம் போல. வேண்டாம்ப்பா, ஒரு மனசாட்சி இல்லாத மனுஷனாக இனி உங்களை ஏதோ சொன்ன என்ன மனசு தாங்க மாப்பா. நான் ஒரு தடவை கேட்டு வாக்கி எப்படி எங்களையும் கேட்டு பார்த்துட்டு வா மோளை. கூடி போய் நான் ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் அதுக்கு மேல தாங்காது. ஒன்ன பார்க்கணும் ஒரு சில கையில பிடிச்சிட்டு இருக்கியா. என்ன வேணும்? செவலா பேத்து கூட பாத்தியா? அம்மை சுத்தமா முடியலையா பாருங்க. அப்பா போன் பண்ணிருந்து கொம்மை முடியல. நான் ரெண்டு செய்யணும், தலையை பத்திரிக்கணும். நம்ம யார் செத்தாலும் வெட்டி போத்துவேன். நீ இருந்தாலும் யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் செய்யறேன். கொம்மை அப்படி செத்து போய் என்ன வெட்டி போத்தா சொல்லு. கூட எங்க இருக்கு என்ன வீட்டுல இருந்து அழுதுட்டு வச்சியா முட்டலை கொண்டு வந்து தலைவத்துல குத்திச்சு கூட பாத்தீங்க. இப்படி எல்லாம் சொல்லுது. அம்மா நம்மள பார்க்க ஆசைப்படணுமா? மறுதடவை போயிட்டு வந்துடுறோமா? கொம்மையை பார்க்க என்ன வந்து அதை நிக்கணும். இங்க பாத்தியா கல்யாண நேரத்துல அதத்துல இந்த தலை சொல்லிட்டு ஏமாத்திரமா கொம்மை. நான் அதை ஒன்னும் மறக்கல. எனக்கு நல்ல ஞாபகம் பாத்திக்கோ. அப்ப நீங்க பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் என்ன கட்டியே இல்ல? பின்ன குந்த தட்டி என்ன கட்டினது? ஒன்ன வேற மந்த பத்தியா கட்டி இல்ல தண்டு சாப்பிட என்ன தலையில தட்டி என்னத்தெல்லாம் சொல்லிட்டோம் கொம்மை. அதத்தெல்லாம் இதத்தெல்லாம் உலக்கதெல்லாம் இங்க பாத்தீங்க. இதுக்கே தேய்ச்சது கொம்மை பச்சை கடிச்சு தின்னா என்ன தேய்ச்சுன்னு தெரியாது. மரியாதை போயிரு. நீங்க வரட்டா நானங்களை 2 நாள் நின்றுட்டோம். அம்மை கடைசி ஆசை இல்ல மரக்கலத ஒன்னெல்லாம் கட்டி கொடுத்து விட்டாச்சு இல்ல. இனி அவ இந்த உன கொம்மை எங்க இருக்க எனக்கு அம்மா தான் உன கொம்மை. உன கொம்மையை பார்க்க வேண்டிய நீ இல்ல. உன கொண்டு பெண்டாட்டி விட்டு அவ்வளோ கொம்மையை பார்க்கணும். இல்லாம அம்மையை பார்க்கணும் புடுங்கன்னு சொல்லிட்டு தான் வச்சுக்க. காரை பிடிச்சி தவளை அடிச்சு போட பாத்தீங்க. அப்ப பெண் பிள்ளைகளை கடமாட்டா இல்லையா? அது உன கொம்மை சேர்த்தா ஒருபடி மண் மாறி போயோட உன கடவா முடிஞ்சு. ஆமா நான் தெரியாம தான் கேட்க. கொம்மை முடியல கொம்மை சாவோட கேட்டு உனக்கு விழிச்சு சொல்லி தெரிஞ்ச உன கொப்பனை ஏன் விழிச்சு சொல்லி தெரியல. உனக்கு கண்டிப்பா கொப்பனை கொம்மையை பார்க்க போய் தான் ஆகணும்னு சொல்ல. கொன்னன்டே கொப்பன்டே வந்து எனக்கு காரை பிடிச்சது இல்லை. அதுக்கப்புறம் பார்ப்போம். அப்ப இதான் உங்க முடிவா? உங்களுக்கு அம்மா விட்டுல ஞாபகம் வச்சுடுங்க. அவங்கள முடியாம இருந்தாலும் நான் தான் அவங்கள பார்க்கணும். என்னத்தட்டி பயமா காட்டிய? இங்க பாத்தீங்க எனக்கு அம்மையை பார்க்க மாட்டேன்னு மட்டும் நீ சின்ன நினைச்சியா. அன்னை தான் உன்னை கடைசி நடந்த வீட்டுல எல்லாத்தையும் மாதிரி சூற வச்சு உன்னை வீட்டுல வெட்டி விட்டு கூட பாத்தீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் இல்ல. எங்க அம்மையை பார்க்க விட மாட்டேன். நான் உங்க அம்மையை பார்க்கணும் இல்ல. நான் மாமியை பார்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அம்மையை போலதான் எனக்கு மாமி. நல்ல ஞாபகம் வச்சிருக்கு. நீங்களும் 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு தான் இருக்குது. நீங்க என்ன செய்தீங்களா? உங்களுக்கு திரும்பி கிடைச்ச கேட்டு பார்த்தா ஜப்பா அம்மா செய்ய மாட்டா. அம்மை தெரியாப்பா எனக்கு நிலவு. அம்மா என்ன கண்டிப்பா பண்ணிப்பேன். நாம என்ன ஒரு தடவை கேட்டு பார்க்கட்டாம் போல. எவன் இப்ப சாவு கிடைச்சேன்? இந்த நாய்க்கு பிறந்தா எனக்கு அதுக்கு போன் பண்ணேன் கூட. கொப்பா இதுக்கிட்ட போன் பண்ணிட்டு இருக்க கூட. அளவு வேஷம் கூட ஒண்ணு செய்யாதட்டி கொப்ப நீங்க எப்படி சொல்லி பிரியோஜனம் என்ன தெரியும்? யாவது நாய்க்கு பிறந்தா என்ன போன் பண்ணியாது? நான் தான் மருமான. ஓ நீங்களா? நம்பர் பைச்சோனம் போடல எனக்கு அதனால தெரியல. என்ன இல்ல மருமான, மாமி உடம்பு சரியில்லை. அதுக்கு நான் இப்ப என்ன தலையை குத்திரிக்கணுமோ? இல்ல மருமன, மாமி அப்போ போட்டிருக்கு. அதுக்கு இல்ல மருமன, அவ உங்களை எல்லாம் பாக்கணும் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கியா.
எனக்கு வரக்கு நேரம் ஒன்றும் இல்லை. செத்து வயதுனா சொல்லுங்க, பெண்ணு கிட்ட வந்து பாவத்தை விட்டு வந்து ஒரு மண்ணாரி போடலாம். என்னோட நல்லா செய்ய முடியும். உங்களுக்கு வரக்கு நேரம் இல்லைன்னு அவளை எங்களை பிடிக்க வரப்போற அவளை பார்க்கணும்னு ஆசைப்படியா சாவு பின்ன ஒரு தடவை அவளை மொத்தோட்டு பார்த்துட்டு போயிட்டு வரும்போன. ஓ, என்ன தலையை பைத்தியம் தான் பிடிச்ச முறையில் இல்லை. முதல்ல கல்யாணத்தை தள்ளாஞ்சிட்டு சின்னதுல தந்துட்டு பேசல. உன்னை பொண்டாட்டி என்னத்தெல்லாம் தள்ளாஞ்சிட்டு சின்ன தெரியுமில, உலகம் இல்லை உரல இல்லை உங்களோட அப்பியம் இல்லை ஒண்ணு. எனக்கு வாய கிண்டப்படாத பாத்துக்கியா. இதெல்லாம் பேச வேண்டிய நேரமா இது வருமான நம்ம சிட்டா தரையில பின்ன எப்ப பேசணும்? சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாத போக்க. நீ என்ன மயிரில் பொண்ணை கட்டி இருந்தா ஒரு வீட்டை வச்சுக்கிட்டே இல்லை. நான் எப்படி எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தள்ள வருமானேன். ஒரே ஒரு தடவை என்ன மூளை பிடிக்க வருமானேன். லே, முதல்ல தர ஒன்றே தந்து முடியல. அதுக்கப்புறம் ஒரு மூளை விடணுமா வேண்டாம் நான் முடிவு பண்ணலாம். இன்னும் விழிச்சது போட்டு இனி மேல என்ன போன் பண்ணு வச்சுக்க, நான் என்ன செய்யணும் எனக்கே தெரியாது. குடை கொப்ப போக்கத்தை வேண்டாம் அப்படி சொல்லிடு. இனி மேல என்ன மாதிரி போன் பண்ணு வச்சுக்க, நீ தான் வேண்டிக்கிட்டு சொல்லியாச்சு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கதை போல தோணலாம். ஆனால் இது கதை இல்லை, உண்மையில் நடந்த ஒரு சம்பவம். நிறைய வீடுகள் இது போல் நடந்துட்டு தான் இருக்குது. பெண்களுக்கு விடுதலை கிடச்சிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அது உண்மை இல்லை. 4 பெண் பிள்ளைகளை பார்த்தா ஆண்டி அரசு ஆகும், அது அரபு நாட்டில். 4 பெண் பிள்ளைகளை பார்த்தா அரசுன்னு ஆண்டி ஆகும், அது இந்த நாட்டில். இப்படிப்பட்ட ஆண்கள் இருக்கும் வரை பெண்களுக்கு விடுதலையே இல்லை.